திருச்சியில் நடந்த இளந்தாமரை மாநாட்டில் பேசிய பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, இந்திய எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்களுடன் பேச்சு நடத்தலாமா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். திருச்சியில் பாரதிய ஜனதா சார்பில் இளந்தாமரை மாநாடு வியாழனன்று நடந்தது. மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடி பங்கேற்றார். முதலில் தமிழில் சில வார்த்தைகள் பேசிய மோடி, தமிழ் மொழியின் பழம்பெருமையையும் தமிழர்களின் பண்பு நலன்களையும் பாராட்டினார். வாலிப சிங்கங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பேருமை உடைநாடு. கம்பன் வள்ளுவர் பிறந்த பூமி. தமிழ்நாடு ಎಂದು சொன்னால் காதில் தேன் வந்து பாயும் ஏண்டு பாடினான் பாரதியார். திருச்சி தமிழ்நாட்டின் இதயம் போல் மத்தியில் இக்கம் மாவட்டம். மலைக்கோட்டையும் காவிரியும் அலங்கரிக்கும் மாவட்டம். சோழர் தலைநகரே ஓரியூர் இரும்புத்தூர் திருச்சி. இந்த நகரில் வசிக்கும் மற்றும் இந்து பின்னவலோ அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படை தாக்குவதைப் போல தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குவதாக கூறிய மோடி, இதற்கு கடல் எல்லையில் உள்ள பிரச்சினை காரணம் அல்ல என்றும், டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் இருக்கும் பலவீனமான மத்திய அரசுதான் காரணம் என்றும் மோடி சாடினார். While Gujarat fishermen are arrested and tortured by Pakistan, the fishermen in Tamil Nadu often are arrested by Sri Lankan army. क्योंकि समस्या उस समुद्र के भीतर नहीं है जहां मछुआरे जाते हैं, समस्या उस दिल्ली की सरकार की दुर्बलता में है, जिसके कारण ये दुर्दशा होती है. காஷ்மீரில் போலீஸ் நிலையம் மற்றும் ராணுவ முகாமில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த மோடி, எல்லை தாண்டி வந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை அரங்கேற்றும் பாகிஸ்தானுடன் பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று கேள்வி எழுப்பிய போது கூட்டத்தினர் கூடாது என்று பதிலளித்தனர். வேவு பார்த்த அமெரிக்காவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டு குழுவை பிரேசில் தன் நாட்டுக்குள் அனுமதிக்கவில்லை என்றும், தேச துரோகம் செய்துவிட்டு ஓடிய ஸ்னோடென்னுக்கு அடைக்கலம் கொடுத்த ரஷ்யாவில் கால் வைக்க மாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா சபதம் செய்ததையும் சுட்டிக்காட்டிய மோடி, அந்த தன்மானம் பாகிஸ்தான் விஷயத்தில் இந்தியாவுக்கு இல்லாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும், இன்னும் 5 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி மத்தியில் நீடித்தால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போகும் என்றும் கூறிய மோடி, அடுத்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸை டெல்லியில் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.